அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா, இதுதாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுறது எல்லாமே. அதுதான், எடப்பாடி பழனிசாமி அப்படி போனா கிடைக்கும், இப்படி போனா கிடைக்கும், ஓபிஎஸ் ஏன் இப்படி இருக்காரு, ஓபிஎஸ் இதை செஞ்சா கிடைக்கும், அதை செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதனால இவருக்கு கிடைக்கலாம், இதனால இவருக்கு கிடைக்காம போகலாம் அப்படிங்கிறதையும் பேசுறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்லாம் இருக்குங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மாவட்ட செயலர் இருக்கிறாங்க, அதுக்கடுத்து எம்பி இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கட்டமைப்போடு அவர் இருக்கிறதுனால அவருக்கு தாங்க சின்னம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நீதிமன்றத்தையும் ஏமாத்துறாரு, தேர்தல் ஆணையத்தையும் ஏமாத்துறாரு, தொண்டர்களையும் ஏமாத்துறாரு. இப்படி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுச் செயலாளர் போட்டு கொடுத்தாரு. அப்பவுமே தேர்தல் ஆணையம் சொல்றாங்க, நீங்க பொதுச் செயலாளர் போட்டு கொடுத்துருக்கீங்களே, இதுல இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. உடனே எடப்பாடி மன்னிப்பு கேட்டு நான் பொதுச் செயலாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்படி அங்கேயே இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் பலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை கொடுத்துட்டு போனாரு. நம்ம எப்படி திமுகவுல இருந்து நம்ம வரும்போது வெறும் பொதுக்குழு உறுப்பினர் வச்சு நம்ம கட்சி விட்டு நீக்கினாங்களோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம ஆரம்பிக்க போற கட்சியினுடைய தலைமைக்கு இருந்துடக்கூடாது. அதனால தொண்டர்கள் தான் இதை முடிவெடுக்கணும்னு சொல்லி அவர் தொண்டர்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, சுக்குநூறா ஆக்கிட்டாரு. அவர் பொதுச் செயலாளர் வரணுங்கிறதுக்காக அந்த தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்த விதியவே மாத்திட்டாரு. 10 மாவட்ட செயலக முன்மொழியணும், 10 மாவட்ட செயலக வழிமொழியணும், 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளா இருக்கணும், அப்போதான் பொதுச் செயலாளர் பதவிக்கே போட்டியிட முடியும்னு சொல்லிட்டு விதியை மாத்தின உடனே எல்லா தொண்டர்களும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. இன்னும் நம்ம அதிமுகவில் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மனம் வருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றத அந்த தொண்டர்கள் ஏத்துக்க முடியல. எங்களுக்கு கொடுத்த உரிமையை இப்ப எடப்பாடி பழனிசாமி எங்களை கேட்காமையே அவருடைய சுயநலத்துக்காக மாத்திக்கிட்டாரு. அப்ப நாங்கெல்லாம் கட்சிக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் நாங்க நோட்டீஸ் ஓட்டவும் மட்டும்தான் நாங்க பயன்படுறோமா அப்படின்னு சொல்லி தொண்டர்களாம் வெறுத்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சியை விட்டே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மேடையிலும் என்ன சொல்றாரு, நான் கிளைச்சாவா இருந்து நான் முதலமைச்சராகி அதுக்கப்புறம் பொதுச்செயலாளர் சொல்றாரு. இப்போ ஒரு தொண்டனால இன்னைக்கு ஒரு பொதுச்செயலாளர் வர முடியுமா, ஒரு முதலமைச்சரா வர முடியுமா? அந்த கட்சியை மிகப்பெரிய அளவுல பலவீனப்படுத்திட்டாரு. அதனால இவருக்கு கட்சியினுடைய அடிப்படை விதிகளின்படி எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை நடத்தல. அதனால அவருக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. வேறு தரப்பட்ட மக்கள் டீ கடையில உட்காரும் போதும், ஒரு இடத்துல ஒரு வேப்பமரத்தடியில உட்காரும் போதும் இதை பத்தி இந்த கட்சியை பற்றிய சிந்தனைகள் எல்லா மனசுலயும் உருவாகுது. ஒரு மிகப்பெரிய பேரியக்கம் தமிழகத்தில் அதிமுக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இன்னைக்கு தமிழகத்துல இருந்தாதான் மக்களுக்கு நல்லது, அது எடப்பாடி பழனிசாமியுடைய சுயநலத்துக்காக அதை இப்படியெல்லாம் கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப அதாவது அம்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, பெண்களுடைய வாக்கு கம்மியா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, என்கிட்ட 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, அத்தனை தொண்டர்களும் ஓட்டு போட்டிருந்தா பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு எல்லா தொகுதியுமே பிடிச்சிருக்கலாம், தமிழகத்துல 39 தொகுதியுமே வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா அவர்னால அதை பொய்யை மேற்கொண்டு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே பல இடங்கள்ல பொய் சொல்றாரு. தேர்தல் ஆணையம் எல்லாருக்குமே சம்மன் அனுப்பி அவங்க எல்லாத்துக்குமே விசாரணை நடத்துறாங்க. அவ்வளவு சீக்கிரம் தேர்தல் ஆணையம் ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்க மாட்டாங்க. ஆனா அதிமுகவுடைய அந்த வழக்கை தேர்தல் ஆணையம் அவங்களே விசாரிக்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஐயா ஓபிஎஸ் தரப்பு எல்லாருமே போய் விசாரணையில ஆஜராகி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மிக குழப்பம் இருக்கு இல்லையா? ஒருவேளை அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு ஒரு தகுதியான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான்.
எதனால இதை நான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிட்டே வர்றேன் அப்படின்னா, கட்சியில வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணியாச்சு. ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்து எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட பின்னாடி அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, தான் ஒற்றை தலைமைக்கு வர வேணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்குழுவை ஒருங்கிணைப்பாளர் மீறி கூட்டுறாரு. அப்ப மீறி கூட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருங்கிணைப்பாளரை அவமதிக்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். தன் கையில காசு பணம் இருக்கு, நம்ம வந்து எது செஞ்சாலும் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அவரை வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், இங்க இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க மக்கள். நீ சரியில்லை, அதிமுகவுக்கு நீ சரியில்லாத தலைமை அப்படிங்கிறத யோசிச்சிட்டாங்க. இப்போ ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னா, தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்னா கட்சி வந்து ஒற்றுமையா இருக்கணும். கட்சி ஒற்றுமையா இருந்தா தொண்டர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை தானா வந்து சேரும். அது எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைய விட மாட்டேங்காரு. எதற்காக ஒருங்கிணைய விட மாட்டேங்காரு அப்படின்னா, ஓபிஎஸ் வந்தா நமக்கான ஒரு ஆதரவு வட்டம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற எண்ணம் தான். இதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் பக்கம் தொண்டர்கள் கிடையாது, நின்ற தேர்தலில் ஜெயிச்சது கிடையாது. ஆய்வு கூட்டம் சொல்லி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடத்தினாங்க. மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் தான் வந்து நடந்தது. செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து கட்சி ஒருங்கிணைங்கிற கோஷம் வந்து அதிகமாக எழும்பின உடனே இவருக்கு வந்து பயமாயிருச்சு. அப்ப கட்சி ஒருங்கிணைனா அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரு. உள்ள வந்துட்டா இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா எல்லா பேரும் போய் ஓபிஎஸ் பக்கம் சேர்ந்துருவாங்க, நமக்கான ஒரு ஆதரவு வளையம் வந்து இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப என்றார். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது, இது தொடர் தோல்வியில கொடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல, அதனால கட்சி வந்து மிகப்பெரிய அளவு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. அம்மா கூட சொன்னாங்க இல்லையா சட்டசபையில, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் மக்கள் இயக்கமாகவே இயங்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வேறு திசை நோக்கி திமுகவோட கூட்டணி வைக்க பயன்படுத்துறாரு தன்னுடைய சுயநலத்துக்காகன்னு சொல்லிதான் இரட்டை இலை வழக்கு அது சம்பந்தப்பட்ட எங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் கோரிக்கை வைக்கிறாரு. நீதிமன்றம் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்தை கேட்டும் நீங்க வந்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவுறாங்க. தேர்தல் ஆணையத்தில் போய் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எல்லா இதையும் வந்து வச்சாச்சு. ஒற்றை ஓட்டில் இரட்டை தலைமை 2026 டிசம்பர் வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய பதவிக்காலம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர் காசு பணத்து போட்டு கூட்டின அந்த பொதுக்குழுவுல தன்னை ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அப்ப இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ண உடனே கட்சிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் நிலையானதா இருக்குது. ஏன்னா அதிமுகனுடைய மூல வழக்கு இன்னும் வந்து இப்போ தீர்வு வராம இருக்கு. ஒரு தீர்ப்பு வந்தால் தானே இறுதி முடிவு வந்து தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் வந்து போய் சேருவதற்கான வாய்ப்பு ஒரு துளியும் கிடையாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பேசுறாங்க. நன்றி, வணக்கம்.